ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு நம்ம 2ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 2.43 லட்சம் கோடி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஜிஎஸ்டி டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் 2016 ஆண்டு தான் 101st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல தான் இந்த டேக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சென்டர் மற்றும் ஸ்டேட்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்டைரக்ட் ஸ்டேட்ஸை வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக ஸோ ஒரு கவுன்சிலை வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில். ஆர்டிகல் 279A பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை வந்து ஏற்படுத்தக்கூடியவர் வந்து பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் தான் ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை வந்து அமைக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலை வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருடத்திற்கு வந்து 4 முறை, அதாவது 3 மாதத்திற்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு வந்து என்ன டேக்ஸ் வந்து நம்ம ஃபர்தராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஏப்ரல் மாதம் சரக்கு சேவை வரி, அதாவது ஏப்ரல் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2.43 லட்சம் கோடி வந்து வசூலாகி உள்ளது. ஸோ இது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வசூலான அதிகபட்ச ஜிஎஸ்டி தொகையாக கருதப்படுகிறது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் இந்த கவுன்சில் வந்து நிறைய அந்த பெர்சன்டேஜ் இருந்திருக்கும், ஒவ்வொரு கூட்ஸுக்கும் சர்வீஸஸுக்கும் என்னென்ன அளவில் வந்து டேக்ஸ் விதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய லெவலில் அந்த டாக்ஸஸ் வந்து இருந்திருக்கும். அதாவது 5%, 12%, 18%, 28%ல அந்த டேக்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த செப்டம்பர் நடந்த இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்களுக்கு, அதாவது 12 and 28 இந்த பர்சன்டேஜ், இந்த சதவீதத்திலான அந்த டேக்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. 5 மற்றும் 18% தான் பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களுக்கு மற்றும் அந்த சர்வீஸுக்கு வந்து வரிகளாக அது விதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறைய பொருட்களுடைய அந்த விலையானது குறைக்கப்பட்டிருக்கும். ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா 375 பொருட்களுக்கான அந்த விலை வந்து குறைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேர்மேன் ஜிஎஸ்டி கவுன்சிலில் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சேர்பர்சனாக இருப்பாங்க.